ஆசியுரை திருக்கைலாய பரம்பரை தருமபுரி ஆதீன கட்டளை குமாரசாமி தம்பிரான் சுவாமிகள் வழங்குகிறார். ஏடங்கை நங்கை இறையங்கள் முக்கண்ணி வேடம் படிகம் விரும்பும் வெண்டாமரை பாடும் திருமுறை பார்ப்பதி பாதங்கள் பாடும் திருமுறை பார்ப்பதி பாதங்கள் சூடுமின் சென்னி வாய் தோத்திரம் சொல்லுமே ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவ பூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் சீச்சி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் திருமுறைகளோ தாய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்னவாய். எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தருமையும் கமலையும் விரிதமிழ் கூடலும் திருநகராக இருந்து அருள் செங்கோலோச்சுகின்ற எங்களுடைய குருமகா சன்னியானத்தினுடைய பொன்னார் திருவடிகளை திசை நோக்கி வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய லண்டன் மாநகரத்தில் 2வது உலக திருமுறை பெருவிழாவிற்கு எழுந்தருளி அருளாசி வழங்கி கொண்டிருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், சிறார்கள் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளும் தர்மயாதின குருமணியினுடைய குருவருளையும் திருவாவடுதுறை ஆதின மகாசன்னியானத்தினுடைய திருவருளும் குருவருளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து வாழ்த்தி, திருமுறை விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. முதலாவதாக இன்றைக்கு வாழ்த்துறை ஆசியுரை. இப்பொழுது 10 நிமிடங்களுக்குள் திருமுறையை பற்றி மட்டும் சொல்வார்கள். அதன் பிறகு திருமுறையை பற்றி பேசுவதற்கு 2 நாட்களிலே அமர்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது. திருமுறை 12 ராசிகள் போன்று 12 மாதங்கள் போன்று திருமுறைகள். இந்த திருமுறை என்கின்ற சொற்றொடரை முதலாவதாக திருமூலர் தான் தொடங்குகிறார். பாடும் திருமுறை பார்ப்பதி பாதங்கள் என்று திருமூலர் நமக்கு காட்டுகிறார். ஆசிரியர்கள் 27 பேர். இது இறைவன் உட்பட காரைக்கால் அம்மையார் தொடங்கி இந்த திருமுறை தொடங்கப்பட்டது. ஆனாலும் ஞானத்தின் திருவுருவாக விளங்குகின்ற ஞானசம்பந்த பெருமானைத்தான் நாம் முதல் திருமுறை கொண்டு சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தை ஈராக வைத்து திருமுறைகள் 12ம் நமக்கு தொகுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ராஜராஜ சோழன் தொகுக்கின்ற போது அப்போது அங்கே கரையான் அடித்தது போக பாக்கி இருந்ததை தான் நமக்கு எடுத்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. நம்பியாண்டார் நம்பிகள் மூலமாக கிடைக்கப்பட்ட அந்த திருமுறைகள் முதலாவதாக 7 திருமுறைகள் தான் தொகுக்கப்பட்டது. அது சப்தகோடி மந்திரங்கள் என்று நம்முடைய சைவ ஆகமங்களிலே சொல்லப்பட்டுகிறது. கோடி என்றால் மூளை என்று பொருள் அல்ல, 7 முடிவுகள். நம, நமக, ஸ்வாகா, சொதா, பட், கும்பட், பௌஷட் என்று முடிவுகளை கொண்ட 7 மந்திரங்கள் நம்முடைய அனுஷ்டானங்களிலே வரப்படும். அதே போன்று 7 திருமுறைகளை தொகுத்தார்கள். அதனால்தான் மூவர் தமிழும் முனிமொழியும் என்று சொல்லப்பட்டது. அதை அடங்கல் முறை என்றும் பின்னே வழங்குவார்கள். அதன் பிறகு நமக்கு சப்தகோடி மந்திரங்கள் என்று, அதுக்கு அடுத்து சம்ஹீதா மந்திரம் என்று 11 மந்திரங்கள், பஞ்சபிரம மந்திரம், ஈசானம் முதலிய 5 மந்திரங்களை கொண்டது. ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். அப்புறம் ஷடங்க மந்திரம் 6 மந்திரங்களை கொண்டது. இருதயம், சிரசு, சிகை, கவசம், நேத்திரம், அஸ்திரம். இந்த 6 11 சேர்ந்து சம்ஹீதா மந்திரம் என்று. அதனால் பின்னே 11 திருமுறைகள் தொகுக்கப்பட்டது. அதன் பிறகு பிரணவத்தினுடைய சொரூபமாக தோடுடைய செவியன் ஆரம்பித்து உலகலாம் என்று பிரணவத்தினுடைய மகரவற்றோடு முடிவதனால் அதுக்கு பிரணவத்தினுடைய சொரூபமாக திருமுறையை நாம் போற்றுகின்றோம். திருமுறையை தேவாரம் என்று சொல்வார்கள். ஞானசம்பந்தர் பாட்டை திருப்பாட்டு திருக்கடைக்காப்பு என்றும், அப்பர் பெருமானுடைய பாடல்களை தேவாரம் என்றும், சுந்தரருடைய தேவாரத்தை
திருப்பாட்டு என்றும் வழங்குவர். அதை தேவாரம் என்று சொன்னால், தே என்றால் இறைவன், அவருக்கு சூட்டப்படுகின்ற மாலை ஆரம் என்பதனால் தேவாரம் என்றும், தேவாரம் என்பது தே வாரம் என்று பிரித்தால் இறைவனுக்கு அன்பு வழியிலே செலுத்தப்படுகின்ற வாரம் என்றால் அன்பு, ஆகையினால் தேவாரம் என்றும், இறைவனை பூசிக்கின்ற அந்த கருவறைக்கே தேவாரம் என்று கல்வெட்டுகள் கூறப்படுகிறது. ஆகவே தேவாரம் என்றும் திருமுறை என்றும் சொல்லப்படுகிறது. இங்கே நாம் திருமுறை பெருவிழா என்று தான் வைத்திருக்கிறோம். அதனால் எங்களுடைய ஆதிபரமாச்சாரியார் திருமுறைகள் ஓதாய், திருமுறைகள் நமக்கு தாய் என்று அதை பிரித்து பார்த்தோம்னா, திருமுறைகளோ தாய் என்று அதை பிரித்து படிக்கணும். படித்து பார்த்தோன்னா தாயை வேண்டாத பிள்ளை யாராவது இருப்பார்களா? ஆகையினால் தாயாக விளங்குகின்ற இந்த திருமுறையை உலகமெங்கும் பரவ செய்த பெருமை இன்றைக்கு பல்வேறு நாடுகளிலேயும் திருமுறைகளை எடுத்து சென்று பரப்பியிருக்கிறார்கள். அது நம்முடைய நால்வர் மூலமாக இறைவன் 27 அருளாளர்களில் தானும் ஒருவனாக இருந்து திருமுறை எழுதியும் அடியெடுத்து கொடுத்தும் அவனே படித்தும் கொடுக்கப்பட்ட திருமுறை நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. இந்த திருமுறையை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். தோத்திரங்களாக 1ஆம் திருமுறையிலிருந்து 9ஆம் திருமுறை வரைக்கும் தோத்திர நூல்களாகவும், 10ஆம் திருமுறை சாத்திர நூலாகவும், 11ஆம் திருமுறை பிரபந்தம் சிற்றிலக்கிய நூலாகவும், 12ஆம் திருமுறை நமக்கு வரலாற்று நூல்களாகவும் 4 பகுதிகளாக இந்த திருமுறையை பிரிக்க முடியும். அந்த வகையில் இந்த திருமுறையை அணுகி இன்றைக்கு பலரும் இன்றைக்கு கட்டுரை வாசிக்க இருக்கின்றார்கள். 3 நாட்களிலே இந்த திருமுறையை நம்முடைய தர்மயாதீனத்தின் மூலமாக திருமுறைக்கு உள்ள தொடர்புகளை சிந்தித்து பார்த்தால், திருமுறைகள் ஓதா என்று எங்களுடைய குருஞான சம்பந்தர் பாடியாரில் இருக்கிறார். அடுத்து 4வது சன்னிதானம் காலத்திலே அவர்களுக்கு தம்பிரான் சாமிகள் எல்லாம் மலர் வழிபாடு செய்ததை திருமுறை ஏட்டின் மீது அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். எப்படி அர்ச்சுனன் பாசுபதம் வாங்குவதற்காக கிருஷ்ணரோடு கைலாயம் செல்கிறான். செல்லுகின்ற போது சாப்பிடலாம் என்று கிருஷ்ணன் சொல்லுகிறார். நான் சிவபூஜை செய்யாமல் சாப்பிடுவது வழக்கத்தில் இல்லை என்று சொன்ன உடனே என்னை சிவமாக நினைத்து பூஜை செய் என்று கிருஷ்ணன் சொல்கிறார். அப்போது கிருஷ்ணனுடைய சிரசிலே அர்ச்சுனன் இட்ட மலர்கள் எல்லாம் கைலாயத்தில் சிவபெருமானுடைய திருவடியிலே அந்த மலர்கள் இருந்தது. அதே போன்று இவர்களுக்கு சூட்டிய மலர்கள் எல்லாம் திருமுறையின் மீது அவர்கள் காட்டினார்கள். திருந்துருதம் அடிநிலையில் அர்ச்சித்த பூவை திருமுறை ஏட்டின் மீது தெரிசிக்கச் செய்தும், பொருந்து புகழ் சீரழிவால் புனிதன் அருளாலே போதமிகு குமரகுருபரன் முனிவன் தன்னை வருந்துமகை வினாத்தந்தும் மகிழ்ந்து அடிமை கொண்ட மாசிலாமணி மலர்த்தால் வணங்கி மனமகிழ்வாம் என்று அந்த குருத்தொத்திரம் நமக்கு சொல்லுகிறது. அதே போன்று 24வது மகா சன்னிதானம் திருமுறைகள் ஏட்டில் மட்டும் இருக்கக்கூடாது, அது பண்ணோடு பாடி பலருக்கும் சென்று சேர வேண்டும், அதற்கு ஓதுவாமூர்த்திகளை நாம் உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் போட்ட திட்டம் 24வது சன்னிதானம் காலத்திலே இன்றைக்கு உலகமெங்கும் பரவியிருக்கின்ற ஓதுவாமூர்த்திகளுக்கு ஒரு ஆரம்பித்து தேவார பாடசாலையை அவர்கள் காலத்திலே தொடங்கப்பட்டது. அதனால் திருமுறையை ஓதுவாமூர்த்திகளை உருவாக்கிய நிலையும் நம்முடைய தர்மயாதீனத்திற்கு இருக்குது. அதோடு மட்டுமா 25வது மகாசனியம் திருமுறைக்கு உரை எழுதினால் பாவம் என்று கருதிய காலங்களிலிருந்து சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் என்கின்ற வகையில் 25வது சன்னிதானம் காலத்தில் 51ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த உரை விளக்கம் அருணை வடிவேல் முதலியார், வச்சிரவேல் முதலியார், டிவி கோபால் ஐயர், கோமதி சூரியமூர்த்தி, சிவச்சந்திரன், சுந்தரமூர்த்தி போன்ற 13 அறிஞர்களை கொண்டு 12 திருமுறைக்கு உரை விளக்கம் எழுதி 58 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது தில்லையிலே 18,100 பக்கங்கள் கொண்டு திருமுறை 16 வால்யம் தொகுதிகளாக வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது தர்மயாதீனத்தின் மூலமாக. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு திருமுறையை இசை வடிவத்திலே எல்பி ரெக்கார்ட் அதன் மூலமாக முதலாவதாக இன்றைக்கு பல வகையில் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. விஞ்ஞானம் வளராத காலத்திலே எல்பி ரெக்கார்டில் முதல்ல எம் தண்டபாணி தேசிகர், தருமபுரம் சாமிநாதன், சீர்காழி திருஞான சம்பந்தம் இவர்களை கொண்டு ஒளிப்பதிவும் செய்தார்கள். ஒளி வடிவத்திலேயும்
அவர்கள் 25வது குருமணிகள் அவர்கள் செய்தார்கள். இப்பொழுது இருக்கின்ற மகா சந்நிதானம் அவர்களே ஓதுவாமூர்த்திகளாக பாடசாலையிலே பயின்று ஓதுவாமூர்த்திகளாக பணியாற்றி இப்போது மகா சந்நிதானமாக எழுந்திருப்பதனால் அந்த திருமுறைக்கு மேலும் பெருமை சேர்ப்பதாக நம்முடைய தர்மயாதினத்திலே விளக்கம் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மறவன் புலவர் சச்சிதானந்தம் அவர்களை கொண்டு நம்முடைய தர்மயாதினத்தினுடைய பதிப்புகளை பொன்னம்பலத்தில் கிடைத்த இந்த திருமுறைகளை மின்னம்பலத்திற்கு ஏற்றிய பெருமையும் தர்மயாதினத்திற்கு உண்டு. இன்றைக்கு அது 20 மொழிகளுக்கு மேலாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, உரை விளக்கம் காணப்பட்டிருக்கிறது. எந்த மொழியில் வேண்டுமானாலும் நீங்கள் அதை படிக்கலாம். நான் அரபு நாடுக்கு சென்றிருந்த போது அரபு மொழியிலே அங்கே திருமுறை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தாய்லாந்து சென்றிருந்த போது அந்த தாய்மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பொன்னம்பலத்தில் கிடைத்த இந்த திருமுறையை மின்னம்பலத்திற்கு ஏற்றிய பெருமையும் மறவன் புலவர் சச்சிதானந்தம் அவர்கள் மூலமாக நம்முடைய தர்மயாதினத்திற்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த திருமுறையை உலகமெங்கும் விழா கொண்டாடி அதை மக்கள் மத்தியில் சென்று சேர வேண்டும் என்கின்ற நிலையிலே முதலாவது மாநாடு மலேசிய திருநாட்டில் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு நாடுகளிலே இதை கொண்டு செல்ல வேண்டும். அவ்வகையில் இன்றைக்கு ஈழத்திலே சிவபூமி என்று திருமூலரால் போற்றப்பட்ட ஈழ மக்கள் தாம் சென்ற இடங்களிலெல்லாம் திருமுறையையும் கலை பண்பாடு கலாச்சாரங்களையும் பரப்பி வருகின்றார்கள். அதனுடைய ஒரு முதலாவது படியாக 2வது மாநாடாக இங்கே கொண்டாடுகிறார்கள். இந்த திருமுறையில் இம்மை மறுமைக்கு உரிய செல்வம் கிடைக்கும் என்று திருமுறை போதிக்கிறது. மனிதன் மனிதனாக வாழலாம் என்று திருமுறை போதிக்கிறது. ஏனென்றால் பாரில் மனிதவரானவர் தாமே என்று நமக்கு திருமுறை சொல்லியிருக்கிறது. எவ்வவர் எத்திரத்தர் அத்திரத்தராய் நின்று அவரவருக்கு ஆவண கூறுவதிலே திருமுறைகள் சாற்றாக விளங்குகிறது. இளைஞர்களுக்கு அறிவுரை கூறுகிறது. முதியோர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்களுக்கு வாழ்வளிக்கிறது. அரசியலுக்கு சட்ட ஆலோசனை சொல்லுகிறது. மங்கையருக்கு மதிப்பளிக்கிறது. திருக்கோயில் வழிபாட்டிற்கு ஆகம நெறிகளையும் வேத நெறிகளையும் போதித்து வருகிறது. இறை வழிபாட்டோடு மனித நேயத்தை பகிர்ந்தளிக்கிறது. மனித நேயத்தோடு ஜீவகாருண்யம் போதிக்கிறது. ஜீவகாருண்யத்தோடு மனித பண்பாடை திருமுறைகள் நமக்கு உணர்த்துகிறது. திருமுறைகள் வாழ்வியல் நெறிகளை காட்டுகிறது. அந்த திருமுறையினுடைய 2வது மாநாடு 3 நாட்கள் மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எல்லாமல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமான் திருவருளையும் தர்மயாதின குருமணியினுடைய குருவரையும் சிந்தித்து வாழ்த்துகின்றோம்.